அடிச்சு புடிச்சு 1 மணி பேட்ச கரெக்ட்டா காலையில 6 மணிக்கு மாத்திட்டு, வேகமா வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு, கார்ல எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டோம். எங்க நம்ம போறோம், நம்ம ஊருக்கு தான் போறோம்ன்னு சொல்லிட்டு, ஜாலியா எப்படா அந்த திருவிழா வரும் வரும்னு எப்பவுமே உட்காந்துட்டு இருப்போம்ல. அதுவும் அடுத்தவன் ஊர் மஞ்சட்னாவே நம்ம ஆடிட்டு போவோம். நம்ம ஊர் மஞ்சட்னா சும்மா இருப்போமா? மஞ்சு விரட்டு ப்ளஸ் கிடா வெட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மஞ்சு விரட்டுனா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியாதுல்ல. என்னன்னா, இந்த மாரி அங்கனைக்கு அங்கன வந்துட்டு வயல் அது என்ன கம்மா இருக்கும்ல, அந்த கம்மாயில வந்துட்டு அன்னைக்கு அங்கன மாட வந்து கட்டு மாட வைப்பாங்க, இல்லாட்டி தொழு மாட வைப்பாங்க. நெறைய மாடுபிடி வீரர்கள்லாம் வந்துட்டு அன்னைக்கு அங்கன புடிப்பாங்க. சிவகங்கைக்கே பேர் போனது அந்த மஞ்சு விரட்டு. எப்படியும் வாரத்தில வந்து ஒரு இடத்துலயாவது ஏதாவது ஒரு சின்ன கிராமத்துலயாவது இந்த மஞ்சு விரட்டு நடந்துரும். அந்த மாரி ஆடி 18க்கு எங்க ஊர்ல நடக்கும். அப்படியே 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம ஆயா ஊர் இருக்கு. அப்படியே ஆயாகிட்டயே அட்டெண்டன்ஸ போட்டுலான்னு சொல்லிட்டு, அது வந்து பாசமொழிய பொழிய நாங்க வந்து கொஞ்சிட்டு அப்படியே ஆயா வீட்லேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஊருக்குள்ள வந்த உடனே செம்ம வைபு. ஃபுல்லா லைட்டு கட்டியிருக்காங்க. மாடு அங்கன இருக்கு. அன்னைக்கு ஒரே சந்தோஷம் தான்டா. ஜாலியா இருக்கலாம். மாடு பார்க்க போலான்ட்டு ஒரே குஷியில வந்துட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். செம்ம மழை அன்னைக்கு எ ஈவினிங் ஒரு 5:00 ஆரம்பிச்சது. நைட்டு 10, 11 வரை பேஞ்சுட்டே இருந்துச்சு. நிக்குமா? நிக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையும், அதுக்கப்புறம் நாளைக்கு திருவிழா நடக்குமா? மாடெல்லாம் வருமா? அப்படி சொல்லிட்டு ஒரு பயத்தோடையும், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம தான் அன்னைக்கு போச்சு. கொஞ்சம் பயத்துல தான் போச்சு. பட் அடுத்து எந்நாள் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.